நீங்களே பேச என்ன எது கூட்டாதீங்க. நான் ஒரு பெரிய மனுஷன் உட்காந்துங்க. வா உன் முடிவு என்னப்பா? பிடிச்சிருந்ததுனால தான் தாலியை கட்டினேன். அப்போ ஊர் விட்டு ஒதுங்கி போற மாதிரி முடிவு பண்ணிட்டியா? தாலியை கழட்டி கொடுக்க சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு போக சொல்றா. ஏம்மா என்னம்மா பேசுற? நம்பி வந்த பிள்ளையை கைவிடாம பார்த்துக்கணும்னு சொல்லி வளர்த்ததே நீ தானே. இப்போ நீயே மாற்றி பேசுற. உனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா கூட யோசிச்சுருப்பேன். ஊர்க்காரங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக என் காதலை விட சொல்கிற. மிஞ்சி போனால் என்ன பண்ணிடுவாங்க? நம்ம வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டதுக்கு வரமாட்டாங்க. மொத்தத்தில் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. போமா, உலகம் ரொம்ப பெருசு. நீங்கள் சொல்லி கொடுத்த இந்த சாதியை என் தலைமுறையோடு நான் முடிச்சுக்கிறேன். நான் பிடிச்ச இந்த கையை இனி எதுக்காகவும் நான் விட மாட்டேன். நாங்கள் மனுஷனாக வாழ போகிறோம். எங்களை விட்டுருங்க. விளக்கு பூஜைக்கு சாமான் வாங்கிட்டு வந்துட்டியாடே? வெறுங்கைய வீசிட்டு வந்து நிக்கிறா. கடையில வச்சுட்டு வந்துட்டியா? போடா போய் எடுத்துட்டு வாடா. சும்மாதான். சரி அதை வேற மறந்துட்டு வந்துட்டேன்னா. உனக்கு சர்பத்துனா ரொம்ப பிடிக்கும்ல, வா வாங்கி தரேன். ஏன் எங்களுக்கெல்லாம் வாங்கி தர மாட்டீங்களா? உங்கள் ஆளுக்கு மட்டும் தான் வாங்கி தருவீங்களா? அம்மா தாயே, உங்கள் 2 பேத்துக்கும் தான், வாங்க. என்ன பார்வை? நீங்க அங்களுக்கு கொடுங்க, நான் இதில் கொடுறேன். தங்க வளையலாக இருக்கிற உன் கையில் என்னால் போட முடிஞ்சது இந்த கண்ணாடி வளையல் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தங்க வளையலை விட இந்த கண்ணாடி வளையலுக்கு தான் மதிப்பு அதிகம். அசிங்கப்பத்துட்டேடி சாதி கெட்ட சிறுக்கி. அப்படி உனக்கு அரிப்பு எடுத்திருந்தா நம்ம ஜாதியில ஒரு பையனா பாத்துக்கலாம்ல. உண்ட சிறுக்கி, கண்டவன் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டியாடி. தின்னது உனக்கு செமிக்கலையா? என்னெல்லாம் அம்மாவை சொல்லணும். பொட்ட பிள்ளைக்கு மச்சான் என்ன பண்ற? ஊரே பாத்துட்டு மச்சான், ஊரே பாத்துட்டுதா. அந்த புறம்போக்க நான் பாத்துக்கிறோம். தங்கச்சி வீட்டுக்கு கொண்டு போடா. கூட்டு பாப்பா. ஏமா போமா.
ஏன்பா இனிமேட்டு இப்படிலாம் பண்ணாதப்பா, ஊர் சண்டை எடுத்து விட்டுற போகிறேன். எப்படியாச்சும் அவளை கூப்பிட்டு வந்துருப்பா, எங்கேயாச்சும் போய் பொழைச்சிக்கிறோம். அது எப்படின்னு? உன் ஃப்ரெண்டுக்காக பண்ணுப்பா, நான் இல்லைன்னா அவள் உயிரோடவே இருக்க மாட்டா. அண்ணே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக பண்ணுறேண்ணே. எப்படியாச்சும் கூப்பிட்டு வந்துரு. கவலைப்படாமல் இருங்கண்ணே, எப்படியாவது நான் கூப்பிட்டு வந்துடுறேன். இப்போ நான் கிளம்புறேண்ணே. அந்த காட்டு பயில கூப்பிட்டு வந்து நம்ம கோயில் மண்ணை மதிக்க வச்சுட்டா. உனக்கு மண்டையில மசாலா இருக்கா இல்லையா? இது எங்க போய் முடியும் தெரியாதா? வெட்டு குத்துன்னு ஊரையே சாவடிக்க பாக்குறியா? மரியாதையா அவன் கட்டின தாலியை நீயே கழட்டி கொடுத்துரு. உசுர விட்டாலும் விடுவேனே தவிர இவளை விட மாட்டேன். இவெல்லாம் ஒரு ஆளு மயிறுன்னு சரிக்கு சமமாச்சு பேசிட்டு இருக்கீங்களோ? வேடிக்கை மட்டும் பாருங்க. இவனெல்லாம் செவில்ல 4 இழுப்பு இழுக்கிறத விட்டுட்டு சில விஷயம் பேசத்தான் முடியும், சில விஷயம் அடிச்சாதான் முடியும். போடுற அவனை. அடிக்காதீங்கண்ணா, ஐயோ அண்ணா அடிக்காதீங்கண்ணா, ப்ளீஸ் நான் அவரை விட்டுருங்கண்ணா. ஐயோ அண்ணா, அண்ணா அவரை அடிக்காதீங்கண்ணா, நான் அடிக்காதீங்கண்ணா. ஐயோ அண்ணா, நான் விட்டுருங்கண்ணா, நாங்கள் அப்படி என்னண்ணா தப்பு பண்ணோம். ஐயா ஐயா அவரை விட சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயோ அண்ணா அடிக்காதீங்கண்ணா, நாங்கள் அப்படி என்னண்ணா தப்பு பண்ணோம், நாங்கள் விட்டுருங்கண்ணா, நான் அடிக்காதீங்கண்ணா ப்ளீஸ். நான் ஐயா அவரை விட சொல்லுங்க ஐயா. ஐயா விட சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா அண்ணா அவரை அடிக்க வேணாம் சொல்லுங்கண்ணா. மாட்டை விட கேவலமா அடிக்கிறாங்கண்ணா. நாங்க அப்படி என்னன்னா தப்பு பண்ணோம், எங்களை விட்டுருங்கண்ணா, நாங்க எங்கேயாச்சும் போய் பொழைச்சிக்கிறோம். சாதி மானத்தை கெடுக்கிறதுனே வந்திருக்கியோ கரிமுண்டை. நம்ம சாதி பெருமையை பத்தி தெரியுமாடி உனக்கு? எங்கேயோ வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்ற, என்ன சும்மாவா இருப்பீங்க? 3 மாசத்துல வைத்த தள்ளிட்டு வந்து நிப்ப. மாடா இருந்தாலும் அது இனத்தோட நீ போய் சேரணும். எங்களை பார்த்தா கும்பிடு போடுற பயலுக ரத்தத்தை எங்க ரத்தத்தோட கலக்க பாக்குறியாடி? 2 பேரையும் இல்லாம பண்ணிடுவேன். அவன் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? கொன்னு பொலி போட்டுருவேண்டி. அவனை செருப்பால் அடிச்சு நீயே பத்திரு, அவன் உசுராச்சு மிஞ்சம். இன்னும் கொஞ்ச நாள் அடிச்சாங்கன்னா உடம்புல உசுறு நிக்காது.
இப்படி என் பிள்ளைய கொல்லிட்டீங்களே, இப்ப உங்க சாதி ஜெயிச்சிருச்சா? ஒரு தாய் பெத்த புள்ளைய கொன்னுதான் உங்க சாதிய காப்பாத்தணுமா? இதுதான் உங்க சாதி பெருமையா? எங்களை உசுர படைச்ச சாமி நினைச்சு தன்னடா ஒவ்வொரு வருஷமும் பத்திரகாளியம்மன், முத்தாரம்மன், உச்சி மகாளியம்மன் ஒவ்வொரு வடிவத்துல திருவிழா கொண்டாடுறீங்க. கண்ணு முன்னாடியே நெஜ உருவமா நின்னுகிட்டு இருக்க எங்களெல்லாம் கருவறுத்துட்டு திருவிழா கொண்டாடி என்னத்துக்கடா? ஒவ்வொரு உசுரும் ஒவ்வொரு பொண்ணோட கருவறையில இருந்து தானடா உண்டாச்சு. மடப்பயில இதுல சாதி எங்க இருந்துடா வந்துச்சு? உசுரே உடம்புல ஒட்டிக்கிட்டு நிக்க மாட்டேங்குது, இதுல நீங்க சொல்ற சாதி எங்க இருந்துடா வரும்? இப்படி சாதிய தோல்ல சுமந்துட்டு அலையறீங்களே, உங்களுக்குலாம் ஒரு நாள் அடுத்த உசுரோட மதிப்பும் தெரியாது, அன்பும் புரியாது. மண்ணுல பிறந்து மண்ணுக்கு போற உடம்புடா இது. இருக்கிற கொஞ்ச காலத்துக்காவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ விடுங்கடா. என் பொண்ணோட இது முடியட்டும், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். சாதி வேணா, சாதி வேணா. எம்மா கண்மணி.